2026 ஏன் முறைகேடு பண்ண மாட்டாரு? ஐயா, பணம் பட்டுவாடாவும் அதிகார துஷ்பிரயோகம் இருக்கும். அது மட்டும் இல்லாம சாம பேத தண்டம் எல்லாத்தையும் அரங்கிட்டுருவாங்க. போதுமா? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வருகிற தேர்தலில் திமுக நிச்சயம் முறைகேடு செய்யும் என அதிரடியாக தெரிவித்துள்ளார். எந்த ஸ்டேட்ல? நீங்க ப. சிதம்பரம் எலெக்ஷன் சொல்றீங்களா? இவரோட எலெக்ஷன் கூட தான். அதாவது எலெக்ஷன்ல தபால் வாக்குகளை பத்தி நாங்க பேசியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த தபால் வாக்குகளை எண்ணி முழுமையா முடிச்ச பிறகுதான் நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு போகணுங்கிறது அவங்க ஸ்டாண்டு. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அது கரெக்ட். ஆனா தபால் வாக்குகளை எண்ணும் போது, இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எண்ணும் போது அந்தந்த பகுதிக்கு உள்ள அந்தந்த சுற்றுக்குள்ளத உடனடியா அறிவிச்சிடணும்னு நாங்க கேட்டிருக்கோம். அதுதான் சொல்றேன், உடனடியா அறிவிக்கணும், சுற்றுலா அறிவிக்கணும், மொத்தம் அறிவிக்கிறாங்க. ஓகே பிரதர். அது ஏற்கனவே எலெக்ஷன் பிடிச்சவன அவனை பிடிச்சி கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போட்டு 22 நாள் ஜெயில வச்ச கவர்மெண்ட் தானே இது. ஸ்டாலின் தானே முதலமைச்சர். அப்ப இந்த தேர்தல் 2026 ஏன் முறைகேடு பண்ண மாட்டாரு? ஐயா, பணம் பட்டுவாடாவும் அதிகார துஷ்பிரயோகம் இருக்கும். அது மட்டும் இல்லாம சாம பேத தண்டம் எல்லாத்தையும் அரங்கிட்டுருவாங்க. போதுமா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.